ஸோ வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா பராசக்தி ட்ரெய்லர் பார்க்கணும். ஸோ இப்போ தான் ஆடியோ லான்ச் பண்ணிட்டுருக்கு சன் டிவியில். ஸோ அதெல்லாம் கிடையாது, நான் ஜனநாயகம் தான் பார்ப்பேன். ஆடியோ லான்ச் இப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, இப்போ இல்லை எத்தனை மணிக்கு தெரியல. ஸோ வாங்க, ட்ரெய்லர் வந்துடுச்சு. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங், ஏன்னா இந்த படம் வருது. ஸோ வாங்க பார்ப்போம். ட்ரெய்லருக்குள்ளே போயிடுவோம். 3, 2, 1 go. Oh, oof, 1964. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला. मद्राता हिंदी करर तमिल बोला. ரசம் சோறுதானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறம் வீட்டுக்கு வந்து போற. எதுக்கு? கேடவே போற ரசம் சோறு தத்தீங்க வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க. அப்போ அவன் மூத்தம் பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டுக்கு குலசாமிடாவே. ஆகாஷ் பாஸ். எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா? நீ சொல்லு. ஓ ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரியுது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணி மணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி தீப்பரவட்டம். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். நைஸ் கட்டு. தேவை வந்துருச்சு. மிஸ்டர் அண்ணா, are you behind this? ஓஜி, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஓ நைஸ் ஷாட். பயங்கரமா இருக்கு படம். அஃப்கோர்ஸ் இது ஹிட் ஆகும் நினைக்கிறேன். பட் ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி வைஸு அந்த கட்ஸ்லாம் ஓகே, நல்லா தான் பண்ணிடுவாங்க. பட் பீஜம், அந்த பீஜம் தான் மைண்டில் ஓடுது. ஸோ இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அது ஏன்னு தெரில, இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. ஸோ வாங்க இன்னொரு வாட்டி பார்ப்போம். 3, 2, 1 समय आरंभमा अरे हिंदी में बोल मद्रासी. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला. हिंदी कर मद्राता तमिल बोला. இன்னைக்கு ரசம் சோறுதானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறம் பிரதர். எதுக்கு? கேடவே போற ரசம் சோறு தத்தீங்க வா.
நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து என் உயிரை வாங்குது. செம்ம அழகா இருக்காங்க. வணக்கம் காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் கொஞ்சம் fluent-ஆ தான் பேசுறாங்க, but okay. மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க அப்போ. மூத்த பேரா இருக்கால, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா. நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார் பொறுக்கின்றா? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா? நீ சொல்லு. ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சு உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரியப்படுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. அவன் எப்படி ஊர்த்தா போராடிட்டு இருக்கான்? உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்கை பற்ற வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற உடனே வெளியேறாங்க. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். பயங்கரம் இல்லை இது கட்டு. இது டெரிஃபிக். இது டெரிஃபிக். இந்த டைலாக் ஓஜி we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர். சூப்பர். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. இந்த ஃபேஸ் ஆஃப் இன்டர்வல் பீக்கடம் செமையா இருக்கு ட்ரெய்லரு. அது என்னன்னா அது இதைத்தான் கதை அப்படின்னு தான் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, வேற ஒரு மூடில் இருக்கு. பட் செம. பட் இப்போதான்டா புரியுது கதை. நிறைய பேர்லாம் தமிழ் தெரியாம, நிறைய பேர்லாம் என்னது எல்லாம் தமிழ் தெரியாம போராடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஜஸ்டிஸ்ல எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு எஸ்கேன்னா அவங்கள காப்பாற்ற போய் அதெல்லாம் தடுத்து அவங்கள போய் காப்பாற்றுறது தான் இந்த கதை. அதெல்லாம் நடக்கக்கூடாது ஏதாச்சும் இருந்தா. இதுதான் அந்த கதை, மெயின் பிளாட் ஆஃப் த மூவி ஐ கெஸ். ஸோ செம்ம. அப்புறம் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தான் இன்டர்வலில் வரும்னு நினைக்கிறேன். முதல்ல காமெடியெல்லாம் பக்கா இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீலீலாவை கூட காமெடி பண்ணிடுறாங்க செம. அதுவும் ஸ்ரீலீலா அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. பட் செம்மையாக இருக்கு, நல்லா நைஸாக தான் இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ் மூவி. ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிட். ஓகே, எனக்கு தெரியாது ஹிட்டு தான் ஆகும். நான் சொல்கிறேன் ஹிட் ஆகிறது வாய்ப்பு. ஸோ லெட்ஸ் வெயிட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.